மறைந்த மாமேதை தெய்வத்திரு பல கலைஞர்கள் எல்லாம் கரூர் மண்ணிலே உருவாக்கி விட்டு இந்த மண்ணுலத்தை விட்டு தெய்வலோ சென்று அருமை அப்பா வையாபுரி அவருடைய தவப்புதவன் கலையரசன் அல்லவர் மாமா அவர்களும் இளைய தளபதி இளைய சூப்பர் ஸ்டார் என்று மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்று எங்கள் அன்பு மாமா ஐயப்பன் அண்ணன் அவர்களும் இவர்கள் மேலே மிருதகம் தமிழான் டோலக்கு இசைத்து நல்லா செய்வார். அவருக்கு நேயாகும் அவருக்கு திரையாகும் அன்பு மாமா செல்வம் அவர்கள் இவர்கள் மேடலை ஆல்ரவுண்ட் அண்ட் பேங்கோ சிசுபாரம்
அப்படி ஏத்து. அருமை அருமை. பலே பலே. அருமை. ஓஹோ, அப்படி அருமை அருமை. அருமை அருமை ஏத்து. வல்லே வல்லே தேவா. சாமி சாமி போகுது. அருமை அருமையான வாசிப்பு, சிறப்பான வாசிப்பு. இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இந்த மாதிரி சிறப்பான வாசிப்பு, முறையான வாசிப்பு இருந்தா தான் நடிகர் நல்ல சிரமம் இல்லாம பாட முடியும். அருமையான வாசிப்பு மாமா அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக உணவிற்கு எப்படி ஒப்புத்தவையோ அதுபோல எங்கள் நாடத்தில் உயிராடு என்று சொன்னால் தாளம், தாளத்தை முறையாசக்கூடிய அருமை சகோதரர் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகி எங்களது எம் ஆறுமுகம் அவர்கள் இவங்க மேடலை தாளம் இசைப்பார். இன்னைக்கு நாடக அமைப்பாளர் அவருதே, நம்மள எல்லாம் வேலை வாங்குறவர் அவருதே. சரி, இன்னைக்கு அவரை நம்ம வேலை வாங்கணும், அவரை சத்தம் வெளியே வரணும். எப்படி எப்படி கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாக கொலுசு இரண்டாக கொலுசு மூணாக வாங்க சொல்லு வாரி விட்டாத வரவல சாக்க மணி தெரிஞ்சாக்க வாரே போக கொடு கடை ஓரத்திலே ஓடி ஒன்னாக தோடு இரண்டாக தோடு மூணாக வாங்க சொல்லு வாரி விட்டாத வரவல சாக்க மணி தெரிஞ்சாக்க வாரே போக. அருமை அருமை. இடங்காலத்தை பொறுத்து இருக்க இருக்க கேள
இல்லாம குறையுது. இடங்கால பொறுத்து போடுறாரு. அதான தெளிவான வாத்தியா. சரி. அருமையான தளம். அதுக்கு சீனவப்பு எம் ஆர்வம் அவர்கள் சீனவப்பு சிறந்த ஒரு சீனவப்பு. அதுக்கு மேடை கலையரங்கம் சிறப்பான ஒரு கலையரங்கம். பின்னாடி பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய கம்பி வேலி போட்டிருக்காங்க. கம்பி வேலி தாண்டி தான் போகணும். அங்கிட்டு போனா அருமையான மேடை அமைப்பு. அதுக்கு மைக் நல்ல குயிக், லைட் நல்ல வெயிட், நாடகம் நடிக்கப்பட்டால் சேர்ந்தோம்னாம் ஒளியோடு அமைக்க வேண்டும் என்று சேர்ந்த ஒளியோடு அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் சண்முகம் ஆடியோஸ் இருப்பிடம் அரவக்குறிச்சி. சண்முகம் ஆடியோஸ் இருப்பிடம் அரவக்குறிச்சி என்ன போறியா? நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையே இல்லை. ஒரு வாரம் சோத்துக்கு ஒரு அரிசியில ஆமா ஒரு குண்டு குழம்பாவா அப்படி இல்லைன்னு அருமையான ஒரு மைக் செட்டு. ஏன்னா நானும் இப்படி எல்லாம் மைக் செட் இருந்தா தான் நாங்க சிறப்பா கதையை நடத்த முடியும். ஆமா ஆமா மைசூர்கார பேர் சொல்ல அவங்க பாட்டு போடாட்டி கூட பிரச்சனை இல்லை. எப்படி பாட்டு போட்டு சில பேர் கொலையா கொண்டு போடுறாங்க. ஐயோ அதை சொல்லாத. புது பாட்டு காது கொடுத்து கேட்க முடியாத பாட்டெல்லாம் போடுறாங்க. புதுப்பட்டி போறியா? புதுப்பட்டி இல்லனே, புது பாட்டு. பாட்டா? எப்படி பாட்டு? எப்படி? அல்லத்த பாத்தியா அப்பத்த கேக்கேடா அபாதிதோ அகே கே 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 கே. என்னடா கே கே அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வருவாரு. தமிழ் கலாச்சாரமே நாசமா போயிருச்சு. எப்படி பாட்டு? காசுக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனியே, தங்கமான மனசை பார்த்து அவன் கூட போனியே, நேரம் பார்த்து அவன் கூட போனியே, ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போனியே, சீச்சி குமாரி பூகுச்சி அப்படித்தான் அந்த பாட்டுல சொல்றாங்க. இந்த மாதிரி பாட்டு வந்துச்சு நாடு நாசமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சிறந்த மாதிரி ஒளிவுல அமைத்து கொடுத்த அண்ணாவுக்கு நன்றி வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு வெள்ளை வெள்ளையர் இருந்துச்சுடா. நல்ல கரையனா இருக்கு. சாப்பாடு வெள்ளை வெள்ளையர் தானே இருக்கு. ஆமா அது சாப்பாடு சிறப்பான ஏற்பாடு. தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானத்துக்கு தேவை நிதானம். எங்கள் நாட நடிக்கலாம் தேவை மதியானம். அப்பத்தே படு தூங்க முடியும். சிறந்த போய் எங்களுக்கு உணவளித்து ஊர் பொதுமக்கள் அன்னதான சாப்பாடு போட்டாங்க. அன்னதான சாப்பாடு சிறப்பான சாம்பார் ரசம் மோர் வயிறாறு சாப்பிட்டோம். ஐயோ நன்றி உள்ள வயிறா இருந்தா 4 மாசத்துக்கு பசிக்காது. 4 மாசத்துக்கு மானகட்ட வயிறு 4 நிமிஷத்துக்கு பசி எடுக்குது. 4 மணிக்கெல்லாம் என்ன பண்றது? இதுதான் சாப்பாடு நல்ல ஏற்பாடு. அண்ணாவருக்கு நன்றி வணக்கம். இல்லே சாப்பாடு மனுஷனா பிறந்தவே சாப்பாடு எல்லாம் உயிர் வாழ முடியாது. சரி சாப்பாடுல பலவித சாப்பாடு இருக்குது. எனக்கு வந்து இந்த பாய் வீட்டு பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாய் வீட்டு பிரியாணி மேல ரொம்ப நாளா ஒரு ஆசை. பாய் வீட்டு பிரியாணி சாப்பிடுறது. பாய் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். அங்க போய் உட்கார்ந்த உடனே பிரியாணி வச்சாங்க, லெட் பீஸ் சில்லி எல்லாம் வச்சாங்க. சரி அது சாப்பிடலான்னு பிரியாணி சாப்பாடு மேல கை வச்சிடும் இல்லையோ, அந்த பொண்ணோட அவங்க அப்பா அங்க இருந்து வந்துட்டாரு. ஏன்னா அவங்க மதத்துல வரவேற்கிற முறையில கட்டி பிடிச்சு சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. சரி நம்ம பதிலுக்கு அலைக்கும் சலாம்னு சொல்லணும். நான் இன்னைக்கு புதுசா போறதுக்கு எனக்கு தெரியல. என்னை கட்டி பிடிச்சு சலாம் அலைக்கும் சொன்னாங்க. நீ என்ன பண்ண? பதிலுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அல்லாஹ்வுக்கு அரோகரா. அல்லாஹ்வுக்கு அரோகராவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பக்கத்துல ஆளுக்கு மாதிரி எல்லாம் செக்கச்சி வேற சொட்டத்தை நேரம் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு கோயிந்தாவா? ஆமா இது என்னடா கும்பல்? அவ பெருமாள் கும்பிடுறவரு. ஓஹோ நான் முருகனை கும்பிடுறேன். அப்படி எல்லாம் சிறப்போடு சாப்பாடு சிரிச்ச முகத்தோட வயிறார வாங்கி சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரி எங்களுக்கு வயிறார உணவளித்து நாடக நடிகருக்கு சோறு போட்டா 1000 பேர்த்துக்கு அன்னதானத்துக்கு போட்டது சமம். இன்னைக்கு எங்களுக்கு நான் வயிறார சாப்பாடு போட்டு ஊர் பொதுமக்கள் இன்று போல் என்றென்றும் ஒற்றுமையோடு இந்த தெய்வத்தை வழிபட்டு பல்லாண்டுகளை வாழ வேண்டும் வளர வேண்டும். வாழ்த்து நன்றி வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக எங்கள நாடக நடிகர்கள் எல்லாம் பெரும் அளவுக்கு நாடக கலைஞர்களை சென்றவெல்லாம் பெரும் அளவிற்கு எங்களிடம் யூடியூப் மூலியமாக எங்களும் பேரும் புகழை பெற்றுக் கொடுக்கிற அருமை சகோதரர் அருமையல்லார் பல கலைஞர் எல்லாம் இன்று இவரால் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவரால் வாழ வைத்து இவரை ஒளிபெருக்கியால் பல கலைஞரை வாழ வைத்து அன்பலார் யூடியூப் சேனல் நாடக மீடியா நாடக கலை மீடியா உரிமை பாலா அண்ணாவரை கலைஞர் அண்ணாவரில் இந்த நாடகத்தை ஒளிபெருக்கி சென்று கொண்டிருக்கிறார். அண்ணாவர் குடும்பம் இந்த ஆலயத்தை அவர்களுடைய அனைத்து விவரம் பற்றி பல்லாண்டுகளை வாழ வேண்டும் வளர வாழ்த்து நன்றி வணக்கம். தம்பி பிள்ளை வந்திருக்குதா இல்லையா? பிள்ளை வருது பாரு, இப்ப வரும் பாரு. கொஞ்சம் வாழை வச்சு ஒண்ணு காண சப்புன்னு இருக்குது. ஆடல் அழகி அப்படி போடு சுந்தரி நாட்டி தாரகை சிங்காரி ஆடுவது வெயில் ஆடுவது குயில் என்று சிறவெல்லாம் பெரும் புகழ்பெற்று அருமை சகோதரி லீலா அவர்கள் டான்ஸ் உன்னதான் மனசால் நினைச்சிருந்தேன் என் உள்ளத்தில உன்னதான் விதைச்சிருந்தேன். உன்னதான் மனசால் நினைச்சிருந்தேன் உள்ளதான் விதைச்சிருந்தேன். கண்ட காடு பார்வை எனக்கு வகிதடி பாலமென கோந்தால் ஒருவர் கொடுக்குதடி. கண்ட காடு பார்வை எனக்கு வகிதடி பாலமென கோந்தால் ஒருவர் கொடுக்குதடி. அடுத்தபடியாக அடியடி செல்லவள் சிறியவள் சிறு கலவரகம் அறிந்து கொண்டு வருமான் அடியில் உங்கள் வீட்டு பிள்ளை மறைந்த மாமேதை சிறுபடையர் கேசி ராஜா அவர் மகள்
சீனு என்று சொல்லக்கூடிய சின்னசாமியினால் உங்கள் முன் பப்புன் சந்து வந்து 24 சர்வீஸ் கொடுத்துறாங்க. அடிக்கடி உள்ள போய் வேஷத்தை மாத்தி வெளியே வருவேன். குற்றம் குறை என்றால் தாங்கள் வீட்டு சிறுமலை தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து ஆதரிப்போ அதுபோல தாங்கள் எல்லாம் மன்னித்து ஆதரிக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் பொறுப்பாக தொட்டு வணங்கி அன்போடு கிடைக்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். தம்பி ஒரு தடவை அப்படியே வர்றியா? அப்படியே வர முடியாது, செலவாயிரு. என்ன சொல்ற? நேரம் ஆயிருச்சு. காலை நம்ம காரியம் கேடு சரி பொம்பளை பிள்ளை விட்டு நம்ம திறமையை காட்டணும். அதனால ஐயா நன்றி கொண்டு தான் வணக்கம். ஹலோ 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 போடு. அடியாத்தி அடியாத்தி ஏண்டி என்ன காதலிக்க மறுக்கறியே கருவாச்சி உன் கண்ண பார்த்ததோ நான் கலங்கி போலடி உன் சொல்ல கேட்டதோ நான் சொக்கி போலடி ரெட்டச்சட பின்னலிட்டு உசிர முடிஞ்சு விட்டா யாரும் இல்ல நேரத்தில தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 என காதலிக்க மறுக்கறியே கருவாச்சி உன் கண்ண பார்த்ததோ நான் கலங்கி போனடி உன் சொல்ல கேட்டதோ நான் சொக்கி போனடி ரெட்டச்சட பின்னலிட்டு உசிர முடிஞ்சு விட்டா யாரும் இல்ல நேரத்தில தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 ஆத்தங்கரையோரோ காத்திருக்கும் பூங்குயிலே அந்த வகை உனக்காக ஆசையோடு காத்திருப்பேன். ஆத்தங்கரையோரோ காத்திருக்கும் பூங்குயிலே அந்த வகை உனக்காக ஆசையோடு காத்திருந்தேன். நாடு நல காத்திருந்தேன் நான் மகன துக்கமில்லை. நாடு நல காத்திருந்தேன் நான் மகன துக்கமில்லை. அண்ண குழி ஓரோ நான் முத்த விட வேணும் என் கண்மணியே நீயும் என கை முடிக்க வேணும். அடியாதே 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 காதலிக்க மறுக்கறியே கருவாச்சி கள்ளி செடிதடியில காதலனா எழுதி வச்சே உன்னை பார்த்து கால் கடுக்க காத்திருந்தேன். கள்ளி செடிதடியில காதலனா எழுதி வச்சே செவத்தவனை உன்னை பார்த்து கால் கடுக்க காத்திருந்தேன். ஒட்டு வச்சு நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சு ரத்தத்துல ஒட்டு வச்சு நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சு அந்த பட்ட வர மாட்டோம் நான் ஒத்தையிலே இருக்கு இந்த பத்தியமா சாமி கிட்ட வராமான கேட்பேன். அடியாத்தி அடியாத்தி காதலிக்க மறுக்கறியே கருவாச்சி உன் கண்ண பார்த்ததோ நான் கலங்கி போனடி உன் சொல்ல கேட்டதோ நான் சுத்தி போனடி ரெட்டச்சட பின்னலடி அவசர முடிஞ்சு விட்டா யாரும் இல்ல நேரத்திலே தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 ஆகவே எல்லோரும் எல்லாம் இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க சொல்லுவோம்